ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடையில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா பீசஸ் போட்டு பெரிய வெங்காயம் 2 பெல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் லைட்டாக கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு அதுக்கு லைட்டாக போடுவேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறக்காக. கண்ணாடி பழம் வந்ததுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கரெக்டாக 2 பேர்த்துக்கு அளவாக செஞ்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் சேர்க்கணும். மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அதுவும்